வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ் கட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு சரியாக 12 மணி மலந்தேன் அடிக்கிறான் வாமச்சான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன தவளை மலந்தேன்னு என் கண்ணுலேயே ஒரு கொட்டு. இப்போ என் கண்ணு ஒரு பக்கம் வீக்கம். அதனால தான் இப்போ ஃபேஸ் கட்டாமல் நார்மலாக போட்டுன்னு இருக்குது. நீங்கள் எதுவும் தவறாக எண்ணிக்க வேண்டாம். சரி வாங்க நம்ம கான்செப்டுக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் அதாவது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனோட இலக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை நம்ம தப்பிக்கணும். இந்த விஜய் வேற இப்போ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம், ஒரு பக்கம் பயம். எதனால், என்னாச்சு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட எண்ணம் ஃபுல்லாகவே ஒரே ஒரு எண்ணம் தான், மல்லியே ஒரேடியாக ஒழிச்சு கட்டினு சொல்லிட்டு. இப்போ விஜய் வந்து ஒரே கேள்வி தான் கேட்குறாப்புல, ஏன்டா நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன், அந்த தீபிகா கூட சேர்ந்து கூட்டணி வச்சுன்னு கும்மி அடி தம்பி கும்மி அடி குனிஞ்சு கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிச்சுன்னுப்பேன். அதெல்லாம் நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்குமா, என்ன பார்த்தா நான் சொம்ப மாதிரி தெரியுதால நாரப்பையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. எங்கள் தலைவன் பார்த்தீங்களா என்னாச்சுன்னே தெரியலைங்க, சோகமாக உட்காந்து இருக்கான். இது போல் தான் ஒரு பக்கம் நம்ம கதிரேசனும் சோகமாக இருக்காப்புல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சோகத்திலையும் வேதனையிலையும் கூனி குறுகி போய் உட்காந்து இருக்காப்புல. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நல்லதை நடப்போம் நல்லதை நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது போல தான் இப்போ நம்ம தீபிகா திடீர்னு கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நானா தீபிகா கிட்டியா, அவன் நம்பர் கடை என்கிட்ட இல்லை, அவகிட்ட நான் எதுக்கு பேச போகிறேன், எனக்கு வேறு வேலை இல்லையா, எதுக்கு என்ன இந்த மாதிரி ஹேர்ட் பண்ணுறீங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் கேட்க, உடனே தீபிகா கிட்டேருந்து ஃபோனு டுன் டு 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 டுன் டு டுன் அப்படின்னு ஒரு ரிங் டோனு. உடனே அதை ஃபோனை வாங்கி பார்த்தா நம்ம தீபிகா, நான் கதிரேசன் அந்த விஜய் உங்களை தான் தேடி வருவான், விட்ட வந்து என்ன அடிச்சு கேட்பான் உதச்சி கேட்பான், எப்படி கேட்டாலும் என் பேரை மட்டும் சொல்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாப்புல. ஓஹோ கதிரேசா என்னப்பா இதெல்லாம், ஒரு நல்ல பிள்ளை சரி வேலையாயுது இப்படியெல்லாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு ஆதங்கம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்த்து வச்சு குத்துன்னு குமாங்குத்து குத்துது. இப்போ என்னடா பண்ணுறது, நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மட்டும்தாங்க இப்படி நடக்குது. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆடாமல் ஆடுகிறேன் ஓடாமல் ஓடுகிறேன் அந்த மாதிரி பாட்டு பாடுறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி சிறப்பான பூஜைகள் சிறப்பான சலுகைகள் எல்லாருக்கும் தரப்படும். அதுக்கேற்ற மாதிரி தான் சலுகைகள் இப்போதைக்கு தந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு வராங்க, வந்து டாடா தாத்தாவை திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க தாத்தா இருக்கானே தாத்தா அவன் சரியான இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியும். வெண்பா இருந்துன்னு, ஏன் தாத்தா அந்த மாதிரி பண்ணீங்க, மல்லியம்மா உண்மையாகவே நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ண வச்சிங்களா, மல்லியம்மா உங்களுக்கு இருக்குது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ பார் வெண்பா நீ சின்ன பிள்ளை உனக்கு எதுவும் தெரியாது, நீ போய் உன் ரூமில் ரெஸ்ட் எடு, தாத்தா அவனுக்கு பொம்மை சாப்பிட்ற சாக்லேட்டு ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற வெளியே பாரு, அதை விட்டு தேவையில்லாமல் இங்கே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணு, நீ என்ன ஒரு பக்கம் ஆட் பண்ணிருக்காத. அதுக்கப்புறம் அந்த தாத்தா என்ன பண்ணுவோன்னு உனக்கே தெரியும், வாவா காரம் சார் இந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீ தாத்தாவானா இரு எவனாவானா இரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு விஷயத்த சொல்லலாம். ஓஹோ அப்படி பண்ணுப்பா உன் இஷ்டம் போல் என்ன வேணாலும் செய்ய, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கதிரேசனுக்கு டைலாக்கை சொல்லி வர்றாங்க. கதிரேசனுக்கு கடுப்பாயிருது, ஒரு பக்கம் கடுப்பில் வெறுப்பில் அடுப்பில் வச்ச மாதிரி கொந்தளிச்சன்னு இருக்காரு. கதிரேசா வேணாயா வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் கதிரேசன் வந்து அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹை வீரல் புரட்சியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. கதிரேசனுக்கு இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனை பொறுத்த வரைக்கும் விஜய் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, வெண்பா என் கூட என் பேத்தி வந்துடணும், என் பொண்ணு இறந்துட்டா, ஆனால் இந்த விஜய் எப்படி உயிரோட நோர்த்தி கூட சந்தோஷமாக வாழலாம், அவன் வாழக்கூடாது, அதுக்காக என்னால் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அவங்கள அழிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு. கதிரேசா இதை பார்த்துக்க எனக்கு கோவம் வந்துடும்ல, அதுக்கப்புறம் என் வாயில் பச்சா வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல உடனே பார்க்கணுமே. கதிரேசன் சைலண்ட்டாக தலைக்கீழே போட்டுன்னு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பேசுறது எனக்கு சொல்லிட்டு தெரியல, என் மேலே தப்பு இருக்குது, நான் இல்லைன்னாலாம் சொல்ல, நான் கெட்டவன் தான், ஆனால் கெட்டவன் இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாமல் என்னவே ஒரு பக்கம் கார்னர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆகி பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதே இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே. சோதனை மேல் சோதனை வேண்டுபாடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றான். ஆமாம் இரும்பு கரும்பு இதெல்லாம் வருதாங்க விற்கிறாங்களாம்,
உங்களுக்கு யாருக்கான தேவைன்னா ஆஃபரில் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் தரோம். அவங்க ஒருத்தர் வரான் பார்த்தீங்களா பையன், அவன் குட்டைக்கு போயின்னு இருக்கான். ஏன் எதனால் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு முட்டிக்கிட்டு நிற்கிது ஒரு பக்கம், அதனால தான் குட்டி குட்டியாக சுற்றின்னு இருக்கான்ல. நம்ம பையன் தான் நைட்டு என்னை விட்டு போய் சாப்பிட்டான், அதனால் அவனை நல்லா கழுவி ஊற்றி விட்டேன். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சாமானம் 10 ரூபாய்க்கு 2 சாமானம். தக்காளியா டேய், தக்காளின்ற மாதிரி சாமானன்ற மாதிரியே கேட்குற டேய், என்னடா சலுகை இது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உடனுக்குடன் ஆஃபர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை மறக்காமல் தெரியாமல் கூட நம்ம சேனலில் பார்க்காம வெளியே போயிடாதீங்க. முழுசாக பார்த்துட்டு சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் தான் நம்ம வீடியோவில் நல்லா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவன் பார்த்தீங்களா, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை பார்க்குறான். இப்போ பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறான்ல. வெக்கப்படாதப்பா, உன்னை நான் எதுவும் பண்ணிவிட்டேன். பாவங்க எசனுங்க, இவனோட காதலி வந்து இவனை விட்டுட்டு போயிட்டா. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு எதுவுமே தரமாட்டேன்ற, நான் ஏன் உன் கூட இருக்கணும், நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதனால் கதறி தேம்பி வேம்பி ஆள்றாங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த லவர்ஸ் ஜோடிக்கு ரவுண்டு இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாம். நானே முன்னே பார்த்துட்டு 4 ரவுண்டு வச்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா செய்யோ. நன்றி, வணக்கம். நம்பர் கேட்டிருக்கேன்.